நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அப்டேட் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில ஒரு 5 விஷயத்தை நீங்க இந்த வருஷத்துடைய இயர் எண்டிங், அதாவது டிசம்பர் 31க்குள்ள முடிச்சிருங்க. ரொம்ப முக்கியமா இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேன் கார்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணாம வச்சிருக்காங்க. யாரெல்லாம் முக்கியமா அப்படி பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசியா 1 வருஷம் 2 வருஷமா பேன் கார்டை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களா யாருமே லிங்க் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால பேன் கார்டு ஆதார் கார்டோட லிங்கா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இல்லைன்னா என்ன பண்ணுங்க, இந்த தடவை லிங்க் பண்ணிருங்க. டிசம்பர் 31க்கு அப்புறம் அந்த பேன் கார்டை நீங்க லிங்க் பண்ணாட்டினா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால மறுபடியும் பேன் கார்டெல்லாம் அப்ளை பண்ணி கஷ்டப்படாதீங்க. இருக்கிறத என்ன பண்ணுங்க, போய் ஆதார் கார்டோட பேங்க்ல போய் என்ன பண்ணு உடனே லிங்க் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தான். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க உங்களோட வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. இந்த ஒரு தடவை செக் பண்ணாதான் என்ன பண்ண தெரியும், நமக்கு லிங்க் ஆகல அப்படிங்கிறது கூட வந்து தெரிஞ்சுக்க முடியும். இருக்கும்னு நினைச்சு விட்டுறாதீங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாள் தான் இருக்குது. அப்ப பேன் கார்டு விஷயத்தை தான் முதல் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது SIRக்கு வந்து பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டுருக்காங்க. என்ன அமுச்சு விட்டுருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆவணம் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுல 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு லெட்டர் அமுச்சு விட்டுருக்காங்க. அந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் அமுச்சு விடுறாங்க. அந்தந்த ஏரியால இருந்து தான் அமுச்சு விடுவாங்க. அப்படிங்கறதுனால உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும். அது உங்களுக்கு 31ஆம் தேதிக்குள்ளேயே வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதை நீங்க வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா அவங்கள ஆவணம் கொடுக்கணும். அவங்க மட்டும் ஆவணம் கொடுத்தா போதும். இதை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆவணம் கொடுக்கறதுக்கும் டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தவங்க கொடுக்க வேண்டாங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. டிராஃப்ட் லிஸ்ட்ல உங்க பேர் வந்தாலும் நீங்க ஆவணம் கொடுக்கணும். எப்ப கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, டிராஃப்ட் லிஸ்ட்ல 5.5 கோடி பேர் வந்துருச்சு. இப்ப அதுல 10 லட்சம் பேர்த்திட்ட மட்டும்தான் அவங்க வாங்குறாங்க. 5.5 கோடி எங்க இருக்கு, 10 லட்சம் எங்க இருக்கு. ஏன் அப்படி வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுத்தமாவே அந்த 2002 தகவல் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அதாவது கடந்த SIR உடைய தகவல் அது மேட்ச் ஆகாம யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும்தான் வந்து ஆவணம் வாங்குறாங்க. அப்ப 10 லட்சம் பேத்துக்கு தான் மேட்ச் ஆகல. அவங்க மட்டும் ஆவணம் கொடுத்தா போதும். மற்றபடி டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்திருந்தாலும் எல்லா தகவலும் கரெக்டா கொடுத்தவங்களுக்கு ஆவணம் தேவையில்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அதற்கான லெட்டர் வந்து ரிசீவ் பண்றதுக்காக காத்துருங்க. அது ஆன்லைன்ல பாக்குறதுக்கான வழிகள் வந்து இன்னும் சொல்லல. சொல்லிட்டாங்கன்னா நான் ஆன்லைன்லயே உங்களுக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுவேன். யார் யாரெல்லாம் வந்து ஆவணம் கொடுக்கணுமோ கொடுக்க கூடாதோ அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைன்லயே பாத்துக்கலாம். நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதை இன்னும் சொல்லாம இருக்கிறாங்க. பார்க்கலாம். அது தெரிஞ்சா நம்ம வந்து அப்ப சொல்லுவோம். இப்போதைக்கு லெட்டர் வழியா வரும், இல்ல BLOட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 2வது அறிவிப்பு. 3வது வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ரேஷன் கார்டு வந்து KYC வந்து பண்ணி வச்சுக்க சொல்றாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த கைரேகையெல்லாம் வந்து பதிய வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் பண்ணாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த 31ஆம் தேதிக்குள்ள பண்ணுங்க. இல்லாட்டினா உங்களுக்கு ரேஷன் கார்டு என்ன அது கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கான ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு வந்து பயிர் காப்பீடு திட்டம், அதுக்கு அப்ளை பண்றது 31ஆம் தேதி தான் கடைசி தேதி. பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரதம மந்திரியுடைய இந்த வீடு கட்டக்கூடிய திட்டம், அதுக்கும் என்ன பண்றாங்கன்னா காசு கொடுக்குறாங்க. அதுக்கும் நீங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிருக்கணும், அப்ளை பண்ணிருக்கணும். அப்பதான் அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீமா இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, வருமான வரியை வந்து தாக்கல் பண்ணுங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உண்டான வருமான வரியை ITR வந்து நிறைய பேர் தாக்கல் பண்ணாம இருக்காங்க. அதுக்கு கடைசி டேட்டும் இந்த 31 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வருஷம் எண்ட் ஆகிறதுக்குள்ள 31க்குள்ள செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சிருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இதுக்காக கஷ்டப்பட தேவை இருக்காது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தொடர்ச்சியா அப்டேட்டுகள் எல்லாம் போட்டுட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்மளை பார்த்துவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.